السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ரோஹுல் பயான் என்ற கிதாபிலே திருக்குரானுக்கு விளக்கம் எழுதும்போது சூரத்துல் பக்ராவினுடைய மேலே சொன்ன ஆயத்தின் கீழே அந்த கிதாபினுடைய முசன்னிஃப் அல்லாமா இஸ்மாயில் ஹக்கீர் ரஹமத்துல்லா அலைஹி அநியாயக்காரர்களுடன் சேர்வதால் மற்றும் இறைவனிடத்தில் கொடுக்கின்ற வாக்கை காக்காமல் அந்த வாக்குறுதியை முறிக்கக்கூடியவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பற்றி சொல்லும்போது ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சம்பவம் ஹஜரத் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்களாம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உடன்பிறவாத சகோதரர் ஒருவர் இருந்தார். அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய அநியாயக்கார அரசனுடன் அவனுக்கு பணியாளாக பணியாற்றி கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் அந்த பணியாளனுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது. அவன் அல்லாஹ்விடத்தில் சொன்னான், இறைவா, இந்த நோயை விட்டு எனக்கு குணத்தை நீ தந்துவிட்டால், இந்த நோயை விட்டு சுகம் தந்தால் நான் மீண்டும் அந்த அநியாயக்கார அரசனுடன் சேரமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்கு கொடுத்தார். அல்லாஹு தாலா அவரது நோயை முற்றாக நீக்கி குணப்படுத்தினான். நோயை விட்டு குணமான பின்னர் அவர் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதியை காக்காமல் வாக்குறுதியை முறித்துவிட்டு மீண்டும் அந்த பொல்லாத கொடிய வஞ்சகனாக இருந்த அந்த காலத்து அரசனிடம் மீண்டும் பணியாளாக காபிமாக சென்று வேலை செய்தார். அல்லாஹுக்கு கொடுத்த வாக்குறுதியை காக்கவில்லை. மீண்டும் அல்லாஹு தாலா அவருக்கு நோயை கொடுத்தான். நோயிலே சிக்குண்டு அவர் தவித்த போது, ஏற்கனவே அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதியை காக்காமல் நாம் மீண்டும் அநியாயக்காரனுடன் சேர்ந்து விட்டோமே என்று நினைத்து மனமுருகி, யா அல்லாஹ், மீண்டும் முன்னிடத்தில் சொல்கிறேன், எனது இந்த கடுமையான நோயை நீ நீக்குவாயாக, நான் அநியாயக்கார அரசனுடன் சேரமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர் வாக்குறுதி கொடுத்ததனால் அல்லாஹு தாலா அவரது நோயை முழுவதுமாக நீக்கினான். நோயை நீக்கிய பின்னரும் அவர் புத்தி இல்லாமல் மீண்டும் அந்த அநியாயக்கார அரசனுக்கு வேலைக்காரனாக போய் சேர்ந்தார். மூன்றாவது முறை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா கடுமையான நோயை அவருக்கு ஏற்படுத்தினான், தன்னுடைய வாக்குறுதியை காக்காமல் அநியாயக்காரனுடன் சேர்ந்ததனால். மூன்றாவது முறை நோய் வந்தபோது அவர் தன்னுடைய உறவினர் ஹஜரத் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சென்று நடந்த சம்பவங்களை எல்லாம் முறையிட்டார். ஹஜரத் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, சரி, மீண்டும் அல்லாஹ்விடத்தில் நீ வாக்குறுதி கொடுத்து இனிமேல் அந்த வாக்குறுதியை காப்பாற்று என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள். அப்போது அல்லாஹு தாலா மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு குரலை மலக்குகள் மூலமோ வேறு ஜின்னுகள் மூலமோ அல்லாஹ் சார்பிலே ஒரு பெரிய சப்தத்தை ஏற்படுத்தி உத்தரவிட்டான். மாலிக் இப்னு தீனார் அவர்களே, உங்களுடைய உடன்பிறவாத அந்த சகோதரன் பலமுறை என்னிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை காக்காமல் அவன் தன்னுடைய அநியாயக்கார அரசனுடன் சேர்ந்ததனால் இனிமேல் நான் அவனது வாக்கை மதிக்க மாட்டேன். அவன் பாவியாக ஆகிவிட்டான். அவன் இந்த நோயில்தான் மரணிப்பான் என்று அல்லாஹு தாலா சொன்னான். கடைசியிலே அவரது உடன்பிறவாத சகோதரர் அந்த நோயிலேயே மரணித்தார். அல்லாஹு தாலா மாலிக் இப்னு தீனார் அவங்களுக்கு சொன்னா, இன்னா கது ஜரைனாகு மிராரன் வஜதனாகு கதூபன், உங்களுடைய அந்த உடன்பிறவாத சகோதரர் பலமுறை என்னிடத்தில் வாக்கு கொடுத்தார், ஆனால் அவர் பொய்யராக இருக்கிறார் என்று அல்லாஹு தாலா கண்டித்தான். சம்பவம் முடிந்திருக்கிறது. இந்த சம்பவம் ரோஹுல் பயான் புதிய அச்சு 10 வால்யூம் கொண்ட 1வது பாகத்தில் 88வது பக்கத்தில் வருகிறது. இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிவது, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவிடத்தில் நாம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும், அதை மீறக்கூடாது என்பது ஒரு படிப்பினை. இன்னொன்று, அநீதியாளர்களுடன் சேரக்கூடாது. நாம் சாதாரண உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடியவர்களுடன் நாம் சேரக்கூடாது என்றால், அநியாயத்தில் பெரிய அநியாயம் நம் உயிரினும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பது,
அவமதித்து எழுத்துக்களில் நூல்களில் எழுதுவது இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். இல்யாஸ் தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதித்து பல்வேறு நூல்களில் பலவிதமாக எழுதியிருப்பதனால் அந்த தீய கூட்டத்தோடும் நாம் சேரக்கூடாது என்பது மற்றொரு படிப்பினையாகும். அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நல்லவர்களுடன் நாம் எப்போதும் வாழ இறைவன் தௌபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.